நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. இப்போ டிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்கல, எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? எங்கேருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்க? ஏடிஎம்கே என்ன சொல்லுது? எல்லாருக்குமே நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம். எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறா, வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி. யார் வரியை உயர்த்தி? நம்ம வரியை உயர்த்தி நம்மகிட்டேருந்து காசு அடிச்சு மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. இப்போ இதுவும் சரியான அப்ரோச்சா? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி இந்த குடும்பம் ஆட்டையை போட்டு, அது திருட்டு பணம். அந்த திருட்டை நாங்கள் ஒழிப்போம். பொதுவாக வந்து 30% வந்து ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, ஏங்க சிஐ என்ன சொல்றது, இடி ப்ரூவ் பண்ணிருக்குதே. வாக்கு இல்ல நோக்கம். திருட்டு பணத்தை நீ திருடாம திருடவங்க இருந்து வாங்கி நாங்களும் அதாவது ஊழல் பண்ணாம அதை அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்கலாம். லாத்திக்குளம் அந்த மாணவியை வந்து கொடுத்தா அந்த குற்றவாளி கூட பிடிச்சிட்டாங்க. அவர் ஏற்கனவே வந்து ஆயுள் கைதி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பிரைமரி சந்தேகம் அவர் தான் குற்றவாளி. ரெண்டாவது, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யாரோடைய அலட்சியத்தினால நடந்தது? 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் பண்ணணும். ஆமாம், 16 மணி நேரத்தை எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கும் போது 300 மீட்டரில் அந்த குழந்தை கிடக்கு. அப்போ 9:30 பண்ணியிருந்தா அந்த குழந்தை உயிரோட மீட்டிருக்கலாமா இல்லையா? தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகருது. இனிமேல் நீங்கள் வந்து இங்கே ஊழல்வாதிகளுக்கு இடமே இல்லை. எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் திமுக, அதிமுக, பாஜகன்னு இப்படி எல்லாருக்குமே சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார்? தாவேகா தான் எதிர்காலம். ஊழல்வாதிகள் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கூட பார்க்கணும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பெண்களுக்கு வந்து விஜய் அவர்கள் நிறைய ஒரு அறிவிப்புலாம் விட்டுருந்தார்ல சார். அதுல வந்து பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா வந்து இதுலயும் வந்து பல பேரை காப்பி அடிச்சு இப்ப இலவசங்களை தான் அதிகமா முன்வைக்கிற போது இலவசம்ன்றது அது தவறான விஷயம். இப்போ இந்த திமுக 1000 ரூபாய் கொடுக்குது, ரைட்? ஏடிஎம்கே 1000, அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்றாங்க. தாவேக்கா 2500 ரூபாய் கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆனா இதுல வெளிப்படையா மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் போட்டியில பண்றோம் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஆனா இது கொஞ்சம் ஆழமா போனோம்னா இதுல இருக்கிற உண்மையே நம்ம பேசுவோம். இப்போ டிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்குதுல, எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? எங்கேருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்க? கடன் வாங்கி கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எடுத்து அதுல கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து கடன் வாங்கி மக்களுடைய கடன் சுமை அதிகரிச்சுட்டு பெண்களுக்கு கொடுத்துறாங்க. அப்படி எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்கன்னா இல்லை, ரைட்? இது இந்த மெத்தடே தப்பு, கரெக்டுங்களா? ஏடிஎம்கே என்ன சொல்லுது? அவ்வளோ கிட்டத்தட்ட அதை சொல்லுங்க. எல்லாருக்குமே நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம். எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குதா, வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி. யார் வரியை உயர்த்தி? நம்ம வரியை உயர்த்தி நம்மகிட்டேருந்து காசு அடிச்சு மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. இப்போ இதுவும் சரியான அப்ரோச்சா? இல்லை. இப்போ நாங்கள் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்க தலைவர் என்ன சொன்னாரு, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி இந்த குடும்பம் ஆட்டையை போட்டு. ஸ்டாலின் சார் டாக்ஸ். ஓகே, அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ்ல வந்து 1 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி அது திருட்டு பணம். அந்த திருட்டை நாங்க ஒழிப்போம். அந்த காசை இந்த காசுன்றது தமிழக அரசு சம்பாதிக்கிற காசு, மக்களுடைய காசு தான். இப்ப எப்படி நீங்க சம்பாதிக்கிற காசு உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க செலவு பண்ணீங்க. கல்யாணம்னா உங்களுக்கு செலவு பண்ணீங்க, அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணீங்க. அப்ப நீங்க சம்பாதிக்கிறது எப்படி ஒரு குடும்பத்துக்கு போதோ, தமிழக அரசு சம்பாதிக்கிறது யாருக்கு பணம்? இல்லை சார், பொதுவாக வந்து 30% வந்து ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, ஏங்க சிஐ என்ன சொல்றது, இடி ப்ரூவ் பண்ணிருக்குதே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி காசு போகுது, ப்ரீ பிட்டிங் எவ்வளோ போகுது, பிட்டிங் அப்புறம் என்ன போகுது, கலெக்ஷன் டைம்ல பேமெண்ட் டைம்ல எப்படி போகுது, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ, அமைச்சருக்கு எவ்வளோ, அதிகாரிக்கு எவ்வளோன்னு கிளீனா போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அது வந்திருக்கு சார். அது வந்து ஈவி தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. ஆனால் அதை வந்து விஜய் பெருசா பேச மாட்டாருன்றது அதுல என்னதாங்க சொல்றோம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான்றது. மாசத்துக்கு ஒரு அதாவது இவங்களுடைய டாக்ஸ் வந்து 30%, சரிங்களா? இந்த 30% டோட்டல் ஆனுவல் பட்ஜெட் எடுங்க. அதுலேருந்து 30% எவ்வளோன்னு பாருங்க. 1300 1,30,000 கோடி வரும். இந்த 1,30,000 கோடியை நீங்க நிறுத்துங்க. பட்ஜெட்டே போடலாம் சார் தமிழ்நாட்டுக்கு. பின்ன இதை தானே நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இங்க ரெண்டாவது, இது மட்டும் இல்லாம
மகளிர் சுய உதவி குழுக்கு தொழில் தொடங்குறதுக்கு 5 லட்சம் வரை இது நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வாக்குகளை இப்போ 5 லட்சம் பேர் ஒரு ஒரு மகளிர் சுய உதவி குழு முன்னேற்றி விட்டா அவங்க ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா மாறிடுவாங்க. அவங்களே வந்து பார்த்து செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து இப்போ இங்கே வந்து வாக்கு இல்லை நோக்கம். திருட்டு பணத்தை நீ திருடவங்க இருந்து வாங்கி நாங்களும் அதாவது ஊழல் பண்ணாம அதை அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்குறோம். சர்ப்ளஸை நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் சார். அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா சார், பெண்களுக்கு வந்து பாதுகாப்புல சமரசமே இல்லைன்னு சொல்லி நோ காம்ப்ரமைஸ்னு சொல்லியிருந்தாரு. இப்ப சமீபத்துல அந்த விளாத்திக்குளம் அந்த மாணவியை வந்து கொண்டு தான் அந்த குற்றவாளி கூட புடிச்சிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஏற்கனவே குற்றவாளி அவர் தானா இல்ல அது நம்மளுக்கு சந்தேகம் இருக்குல்ல? அது பல பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் தான் குற்றவாளி, அவர் தான் வந்து உட்காந்து பொறுமையா எல்லாரும் கழுத்தெல்லாம் வெட்டி காலெல்லாம் வெட்டி அவர் ஏற்கனவே வந்து ஆயுள் கைதி சார். எப்படி வெளியே இல்லைங்க உங்களுக்கு? அங்கதான் சந்தேகம் வருது. இன்னொருத்தனை பிளேம் பண்ணி விட்டுறது பட்டுன்னு ஈஸி தானே? இப்ப கேஸ முடிக்கிறதுக்கா இல்ல ஈஸி தானே. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, இவர் வந்து ஏற்கனவே 2020 பாலியல் குற்றச்சாட்டுல ஆயுள் கைதியா இருக்காரு. இவர் வந்து வெளியிலயும் வந்திருக்காரு. இப்ப வந்து காவல்துறை ஏன் அவரை வந்து கண்காணிக்க தவறிட்டாங்கன்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. நியாயமான கேள்வி தானே சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பிரைமரி சந்தேகம் அவர் தான் குற்றவாளியா? நியாயமான கேள்வி, அதுவும் எனக்கு தோணுது. ஓகே. ரெண்டாவது, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? யாரோடைய அலட்சியத்தினால நடந்தது? அந்த பொண் 6:30க்கு மிஸ்ஸிங்க, காணாம போயிட்டாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. 9:30 மணிக்கு இவங்க போயிடுறாங்க. 7:30, 8:30, 9:30 3வது ஹவரில் அங்கே ஸ்டேஷனில் இருக்காங்க. ஆனால் அந்த இந்த ஸ்டேஷன் வராது, நீங்கள் இந்த ஊருக்கு போங்க, அலக்கழிச்சு குளத்தூர். 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. ஆமாம், 16 மணி நேரத்தை எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கும் போது 300 மீட்டர்ல அந்த குழந்தை கிடக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சரி இவ்வளவு நாள் அது எஃப்ஐஆர் போட்டால் தானே அடுத்த சர்ச்சிங் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்போ 9:30 பண்ணியிருந்தா அந்த குழந்தை உயிரோட மீட்டிருக்கலாமா இல்லையா? இன்ஃபேக்ட் அந்த குற்றவாளி கூட பிடிச்சிருக்கலாம்ல. ஆமா. அப்போ ஒருத்தன் பண்ணானா நிறைய பேர் பண்ணாங்களா? யாரு பண்ணா? இன்னைக்கு போலீஸ் ஒருத்தன் தூக்கி வந்து காட்டுது. அதுவும் 10 நாளுக்கு அப்புறம். அது எப்படி பிடிச்சாங்க கேட்டா சிசிடிவி சொல்லிட்டு. சிசிடிவிக்கு எதுக்கு 10 நாள்? இது பின்னாடி என்ன ஒண்ணு? சரி, இப்போ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி யாரு என்ன ஞானசேகர் மட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னு தான். யார் அந்த சாரு? அது ஞானசேகர் தான் சாரா? இன்னொரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அப்போ இந்த அரசோடைய ஸ்டைல் எப்படின்னா, ஒருத்தனை மட்டும் ரவுண்ட் பண்ணி நீ பலிகடா ஆகிடே. ஓகே, திமுக காரன் தொடர்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு கேடுகட்டு போனதுக்கு. நீங்க ரைட், ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த அம்மா வந்து இந்த காவல்துறையினர் அழக்களிச்சிட்டாங்க. அதனால அந்த மரணம் நிகழ்ந்துருச்சு. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? 2 போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரையும் வேலை விட்டு தூக்கிட்டோம்னா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ண கூடாதுங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க நீங்க? கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஸை ரிவோக் பண்ணிட்டு அந்த அம்மா மறுபடியும் வேலைக்கு வந்துடும். அவங்க மேல வந்து அந்த கொலைப்பழி சுமத்தி நீ எதுக்கு நீ வந்து இங்க இருக்கிறீங்க? நீ டியூட்டி பண்ணியிருந்தா இந்த குழந்தை எல்லாரையும் வந்து ரிமூவ் பண்ணு, வேலையை விட்டு ரிமூவ் பண்ணு, தூக்கி ஜெயில போடு. ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா இதுதான் காரணமா சார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது? இது அது முக்கிய காரணம். இது ஒண்ணு. இந்த அதே மாதிரி ஆகாஷ் அந்த பையன் வந்து மரண வாக்குமூலத்துல என்ன கொண்டுட்டு தெளிவா சொல்றாங்களே, அந்த எஃப்ஐஆரை வந்து இவங்க ஆல்டர் பண்றாங்களே, கொலைன்னு ஆல்டர் பண்றாங்களே. கொலைன்னு ஆல்டர் பண்ணா கொலை செஞ்சது யாரு? இந்த காவல்துறை அதிகாரிகள் தானே கொலை செஞ்சாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? சஸ்பெண்ட் பண்றாங்க, விசாரணைக்கெல்லாம் மிஸ்ஸிங். அவன் தப்பிச்சு போயிட்டாங்க. ஆமா, இவர் கூட ஹென்ரி டிஃபன் கூட சொல்லி தப்பிச்சு போயிருக்காங்க. அப்ப நீ கொலைன்னு மாத்தின அடுத்த செகண்ட் அவங்களை நீ அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? எல்லாமே இதுல வேற ஏதோ சம்பந்தம் இல்ல. இப்போ காவல்துறை நீ என்னவோ பண்ணிக்க, நான் பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த அரசு அவங்களுக்கு அந்த செய்தியை சொன்னிச்சுன்னா அவன் எப்படிங்க குற்றவாளியை சரியா செயல்படுவான்? சட்ட ஒழுங்கு எப்படி நிலைநாட்டுவான்? நீ என்ன வேணா பண்ணி எங்களை ஒன்றும் இந்த கவர்மெண்ட் பண்ணாது அப்படின்னு தானே நினைக்கும் சார். அப்ப போலீஸ் இலாக்காவை முதல்ல ஒரு கையில வச்சிருக்காரு. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ அவளுக்கு ஏன் ஒரு போட்டுட்டு இருக்காரு? வேற சார், எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாரு. தம்பி, கல்விக்கு ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுப்பா, படிக்கிற வேலையை பாருங்க அப்படித்தானே சொல்லணும். கர்நாடகால 16 வயசு கீழே இருக்கவங்க வந்து சோசியல் மீடியா பேன் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? நம்ம கோப்பான்னு ஒரு ஆக்ட் இருக்குல்ல, கலிபோர்னியா சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு நினைக்கிறேன். அதில் தான் இது எல்லாமே வருது. இப்போ நீங்கள் வந்து யூடியூப்ல இருக்கீங்க, சைல்டு பற்றி போடும்போது மானிட்டைஸே ஆகாது. நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணி இது வந்து சைல்டு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்றது. அப்போ அவனுடைய இப்படி உலகம் ஃபுல்லாக அதை வந்து பண்ணாதீங்க, குழந்தைகளை வந்து பாதுகாக்கும் போது இவர் நீங்கள் நல்லா பண்ணுங்கன்றா என்ன அர்த்தம்? அப்போதான் இந்த விளாத்திக்குளம் விஷயம் வந்து பயங்கரமாக டைம் அது அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக பண்றாங்களா? என்ன அவருக்கு இப்படி நடந்திருக்கலாம் தெரியாதுங்க. என்ன சார் தெரியாதுங்க? அவர் தெரிஞ்சாலும் அவர் வந்து அது வேற தமிழ்நாடு போல இருக்கு, நம்ம ஆட்சி பண்ற தமிழ்நாடு அது இருக்காதுன்னு நினைச்சிருக்கேன்.
திராவிட மாடல் 2.0 ஒரு நம்பிக்கையே சொல்றாரு, அடுத்தும் நாங்க தான் சொல்றாரு. எந்த நம்பிக்கையில சொல்றாரு? அதில் 2.0ன்றது வந்து 2.0 தாங்க. 2 எடுத்துருங்க, ஒன்லி 0 தான். விஜய் வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்த போறான்றதுல நம்பிக்கை இருக்கு அவங்க. இட்ஸ் நாட் டென்ட். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு எதிர்காலமே இல்லாம டூம் தான். டிஎம்கே வில் பி டூம்ட், தட்ஸ் ஆல், ஃபார் எவர். இப்போ 75 இந்த பவள விழாவோட முடிஞ்சுதா சார்? அவள் தான் முடிஞ்சது. நூற்றாண்டு விழா தான் எங்கங்க இல்ல, தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகருது. இனிமேல் நீங்க வந்து இங்க ஊழல்வாதிகளுக்கு இடமே இல்லை. அப்படிதான் இந்த இந்த ஃபியூச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் போய் நிற்கும். அதை ஸ்பேர் ஹெட் பண்ணிட்டு போறது சார் டிவிகேவா. விஜய்க்கு எதிராக அந்த அவதூறு புறப்படுறதெல்லாம் இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கும்? இப்போ ரொம்ப அதிகரிக்கும். எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் அதிகரிக்கும். எவ்வளவு வந்து முயற்சி பண்ணணுமோ முடியும். இவங்களுக்கு நேர்மறையாக சிந்திக்கவே தெரியாதுங்க. ஸ்ட்ரைட்டா திங்க் பண்ணவே அது ஒரு பெரிய, அது என்ன சொல்றது, அது ஒரு பெரிய ஆர்ட்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். நேரடியாக சிந்திக்கிறது. இந்த இங்கிலீஷ்ல சொன்னாங்க, ஐ லுக் அட் ஸ்பேட் அஸ் ஸ்பேடுன்ட்டு. அது மாதிரி நிறைய பேர் சிந்திக்க தெரியாது. நீங்க ரெட் கலரை காட்டினாலும் இது ஆரஞ்சு ஆச்சாயின்னுவாங்க. அது மாதிரி இவர்களுக்கு நேர்மறையாக சிந்திக்கவே தெரியாது. பர்சனல் அட்டாக், குறுக்கடா தான் சிந்திக்க தெரியும். பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. எந்த விதத்தில் பொய்யெல்லாம் சொல்ல முடியுமோ, பொய் பிரச்சாரம்லாம் சொல்ல முடியும். அது ஒரு 500-600 வாடகை வாய்களை வச்சுட்டு பேச விடுவாங்க. இருக்கிற ஊடகத்தை எல்லாம் வந்து ஊதுங்க அப்படின்வாங்க. ரொம்ப மோசமான. சார் இப்போ வந்து தாவேக்காவுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இவரு புசி ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இவங்கெல்லாம் வந்து சென்னையை வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? யாருங்க அஃபிஷியலா வரட்டுங்க, அஃபிஷியலா வந்த பிறகு பேசுவோம். இல்ல, இது வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு, பரபரப்பா பேசப்பட்டிருக்கோம். அஃபிஷியலா வந்த பிறகு நம்ம வந்து ஜோசியம் சொல்ல முடியாது. கரெக்ட் தான். ஸோ இது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும் சார். வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவா பேசலாம். சார் விஜய் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேட்டு திறக்கிறதுல இருந்து அவர் எந்த கார்ல வராரு, எந்த ரூட்ல போறாரு, ஃப்ளைட்ல போற வரைக்கும் எல்லாத்தையும் மீடியா காட்டுறாங்க. ஃப்ளைட்ல போறதை விட அந்த ஃப்ளைட் ட்ராக்கிங் சிஸ்டத்தை பார்த்துப்பா அதையும் காட்டுறாங்க. செந்தில் பாலாஜியும் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போனாரு சார். மீடியா பெருசா கவர் பண்ண மாதிரி தெரியல. அங்க என்னதான் நடந்துச்சு, செந்தில் பாலாஜி கிட்ட என்னதான் கேட்டாங்க? செந்தில் பாலாஜி முதல்ல எதுக்கு போனார்? அவர் தான் ஹாஸ்பிட்டல்ல போனேன், நிறைய பேர் போனாங்க, என்னைய மட்டும் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அது புலம்புனதான் புலம்பல் தான். சிக்கி விட்டா செந்தில் பாலாஜி, நீங்க தமிழ். ஓகே, நீங்க எப்படி அங்க தப்புன்னு போனீங்க? அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ரெண்டாவது, தாவேகா கூட்டத்துல உங்களுடைய ஆம்புலன்ஸ்ல கூட அறக்கட்டளை, செந்தில் பாலாஜி அறக்கட்டளை ஸ்டிக்கர் போட்டு, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்டிக்கர் போட்டு, எப்படி தண்ணி பாட்டில் வந்துச்சு, எப்படி வந்து ஆம்புலன்ஸ்ல எல்லாம் ஸ்டிக்கரை அவ்வளோ சீக்கிரம் கடகடன்னு அடிச்சு ஓட்டி ஆம்புலன்ஸ் உள்ள வந்து 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போனது எப்படி போறீங்க? அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து ஆட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் ஒரே அவ்வளோ சீக்கிரம் எப்படி பண்ண முடிஞ்சுது? டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? அதற்கப்புறம் வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள பேசியிருக்கீங்களா? உங்களுடைய குரூப்ல ரொம்ப இன்னர் சர்க்கிளில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சில மெசேஜ்கள்லாம் வந்திருக்கு. எப்படி வந்தது, எப்படி இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு 7 மணி நேரம் கும்முன்னு செஞ்சிருக்காங்க. செந்தில் பாலாஜியும் கையடிச்சிட்டே வந்திருக்கு. வேற வழிங்க. அவர் வரும்போது கார் மேல ஏறி கையாட்டு வர சொல்லலாம் பார்ப்போம். ஏன் பண்ணல? உள்ள அவ்வளவு கேள்விகள் வந்து குமுறி இருப்பாங்க. நினைக்கிறீங்களா நீங்க? சார்ஜ் ஷீட் வரும்போது தான் நம்ம வந்து பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. நம்ம இப்ப சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருக்காரு, விஜய் வந்து சார்ஜ் ஷீட் பண்ண போறாங்க, சார்ஜ் ஷீட்ல ஒரு பேர் இருக்க போதுன்னு சொல்றாங்க. இது மட்டுமே வந்து முடியாது. நாங்க 2 பேருமே சேர்ந்து கேஸ் நடத்திட்டு இருக்கோம். அந்த கேஸ்ல 2 பேரோட பேர் தான் இருக்கும் சார்ஜ் ஷீட்ல. அதனால குற்றவாளி. அதனால எப்படி குற்றவாளி? அப்படியே இப்ப நாங்க 2 பேரும் குற்றவாளி தான் சார்ஜ் ஷீட்ல பேர் இருக்குது. அந்த சார்ஜ் ஷீட்ல பேர் இருந்தாலும் எனக்கு குற்றவாளி கிடையாது. இல்ல, அது பொய் கேஸ்ன்னு எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ நீதிமன்றத்துல அது நிரூபிக்கப்படும் போது தான் நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ எனக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அது நான்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சிருக்கேன். நான் பக்கத்துல தான் இப்படிதான் கஸ்டடிக்கு கூப்பிட்டு போவாங்க. நைட்டில் நான் வந்து சார் நீங்கள் படுத்து வேணால் ரெஸ்ட் எடுத்துங்க சார்னு இப்போ ஏசி போட்டு ஒரு சின்ன பாய் மாதிரி இருக்கும், அதை போட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். இஷ்டத்துக்கு எழுதுனாங்க. எழுதிட்டு, சார் நீங்கள் வந்து இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை திட்டுவீங்க சார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் படிச்சுலாம் பார்க்கல, கையெழுத்து போடுறீங்களா சார்? இல்லைங்க, ஐ ரெஃப்யூஸ் டு சைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதிங்க சார் அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சார்ஜ் ஷீட்டில் வரும்போது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்களா, இஷ்டத்துக்கு கதையாக இருக்கும். அது மாதிரி இவங்க கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட், ட்ரையல்.
அதில் பார்த்துக்கலான்றது மாதிரி நாங்களும் விட்டோன்னு வைங்களேன். சரி, எதுக்குன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றேன். சார்ஜ் ஷீட்டில் பேர் வர்றதுன்னா ஹி வில் பி சார்ஜ் ஷீட்டட். அதனால தான். அதனால அதில் என்ன வந்து அது என்னன்னா இதெல்லாம் அப்பாவி மக்களை, இந்த சட்ட அறிவு இல்லாத இப்போ பல பேர் வந்து நம்புறாங்க. அது எது உண்மை எது பொய்ன்றது. இது பிரச்சனை வந்து மீடியால தான். சம் பீப்புள் தே பிளைண்ட் ஃபோல்டட்லி ட்ரஸ்ட் அனதர் பீப்புள். அவன் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பானா என்னை கைட் பண்ண மாட்டான், தப்பா வந்து சொல்லிட மாட்டான், அவன் நியாயமா சொல்வான்னு எதிர்பார்த்து நிறைய பேர் நம்பும்போது நீங்க அங்கேயும் இங்கேயும் அப்பப்போ 2 பொய் சொன்னா கூட அவங்க உண்மைன்னு ஏற்றுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 2 பொய் உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டா போதும் போய் அவங்க நினைச்சுப்பாங்க. பட் ஆனால் நமக்கு தெரியும்ல. ஸோ அதுதான் நான் சொல்றேன். அது அவர் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது. விஜய்க்கு இருக்கிற முக்கியமான சிக்கல் நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்? எதுங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் சொல்றதை விட பல மீடியாஸ் வந்து விஜய்க்கு எதிராகவே இந்த அவதூறு பரப்புறாங்க. ஆமா, இப்போ சேட்டலைட் சேனல்ஸ் வந்து இந்த 3rd ரேட்டட் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதை விட மோசமா இருக்காங்க. பைல்வான் ரங்கநாதன் போன்ற ஆட்கள் எந்த வித அடிப்படையும் இல்லாம பேசுவாங்கல்ல, அதுக்கு என்ன அடிப்படை இருக்கு? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதானே. ஆனா அதை பார்க்க தான் சார் ஆடியன்ஸ் நிறைய. அது ரைட்டு. ஆனா உங்களுடைய மனசாட்சி என்னது? இதை நான் பேசினா நிறைய பேர் பார்ப்பான். பட் உங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஊடகங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. சரி, எனக்கு ஒரு டிஆர்பிக்காக இல்லைன்னா ஒரு யூடியூப்ல ஒரு வியூஸ்க்காக நான் இதை பேசலாமா இல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் மனசாட்சி என்னை கேட்டுக்கணும்ல. ஆமா, அப்படி எத்தனை பேர் கேட்குறாங்க? அதை வித்துட்டு பல பேர் இருக்காங்களே, ஆமா, அவங்களெல்லாம் என்ன சார் பண்ண முடியும்? எதுவும் அவங்க மக்களை பண்ண ஏமாத்திட்டு முடியாது. இருக்காங்களே. அவங்கள நம்பி ஆனா ஒண்ணு வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். மக்கள் மிக தெளிவானவர்கள். அவங்க முதல் நாள் உங்களை பார்ப்பாங்க, 2வது நாள் பார்ப்பாங்க, 3 நாள், 4 நாள், 5 நாள், 5 மாசம், 1 வருஷம். அதுக்கப்புறம் they know, okay, this guy is a fake அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா இன்னொரு குரூப் இருக்காங்க, அது வந்து பொலிட்டிக்கலா டிவைட் இருப்பாங்கல்ல. அவன் வந்து இப்ப நீங்க பிஜேபியின் ஆதரவாளர்னு நினைச்சிங்களேன், எனக்கு பிஜேபியை தூக்கி பிடிச்சி பேசுறான் அப்படின்றதே எனக்கு பிடிக்கும். அது வந்து ப்ராப்பரான சர்வீஸ் கிடையாது. யூ ஷுட் பி இன் த சென்டர் பாயிண்ட், டாக் அபவுட் எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது தான் அது மக்கள் வந்து ஏற்கனவே ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் இன் பீப்புளுங்க. அவங்கள மாதிரி ஒரு பிரில்லியன்ட் யாருமே கிடையாது. இன்டெலிஜென்ட்டா தான் இருக்காங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்கள வந்து என்னை சந்திக்க வர்ற பலருமே பல சேனல்களை பற்றி என்கிட்ட சொல்லுவாங்க. சார் அப்படிலாம் சேனல் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆமாம் சார், இந்த சேனல் இருக்குது, இதை பாருங்க சார், இந்த சேனல் எங்கே நமக்கு நேரம் இருக்குது. அவங்களுக்கு வேற தொழில், அதை பண்ணிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நிறையா அது பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களே வந்து மன்னர்கள். அவங்கள வந்து நீங்கள் ஏமாற்றலாம் முடியாது. உண்மையிலே வந்து ட்ரூத் வில் ட்ரையம்ஃப்னு சொல்கிறாங்களே, அது வந்து முழுக்க முழுக்க உண்மை. இல்லை சார், இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் வருது இல்லை சார், இப்போ திமுக கொஞ்சம் அதிகமாக வருது. அதை டைம்ஸ் நான் நினைக்கிறேன் 124 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்காது சார் இந்த இது கருத்து கணிப்பு அப்படின்றது ஒரு அறிவியல். அந்த அறிவியலை நீங்கள் அறிவியலாக பண்ணால் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் தரும். சயின்ஸுன்றது என்னது? சயின்ஸ் ரிப்பீட் பண்ணாலும் அதே ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் ஒரு மைனஸ் பவர், இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் எலக்ட்ரிக் பவரை நீங்கள் இங்கே தட்டினீங்கன்னா ஸ்பார்க் வரணும். ரஷ்யாவில் தட்டினாலும் ஸ்பார்க் வரணும், எங்கே தட்டினாலும், நைட்டில் தட்டினாலும் ஸ்பார்க் வரணும், பகலில் தட்டினாலும் வரணும். இப்படி வந்தால் தான் அது சயின்ஸு. இல்லைனா நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சில் ஏதோ தப்பு. இல்லை, ஸ்பார்க் வந்து நீங்கள் வந்து கம்மியாக வருது ஜாஸ்தியாக வருதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ரிசல்ட்டை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே உண்மையாக ஒரு சர்வே நடத்த பட்சத்தில் எல்லாரும் பண்ணாலும் அதே ரிசல்ட் தானே வரணும். ஆமாம். அப்போ எப்படி ஒரு சர்வேக்கு ஜாஸ்தியும் ஒரு சர்வேக்கு ரொம்ப கம்மியும் இன்னொரு சர்வேக்கு இவர் ஜாஸ்தி போறாரு? எல்லாமே பெய்டு சர்வே. அப்போ இங்க வந்து ரிசர்ச்சை இவங்க சரியா பண்ணலன்னு தானே அர்த்தம். ஒண்ணு சரியா பண்ணல, இல்ல மேனிபுலேட் பண்ணி பண்ணல, ஏதோ ஒன்று பண்ண அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை பெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால யாராவது ஒருத்தர் சரியான ரிசர்ச் பண்ணா அதை அந்த நோக்கமே சாம்பிள் எடுக்கிறதுலேருந்து ஐ வில் பி நியூட்ரல், எனக்கு வந்து யாரும் முக்கியம் இல்லை, ரிசல்ட் தான் முக்கியம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாராவது எடுத்தா தென் யூ வில் கெட் அ ப்ராப்பர் ரிசல்ட். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின். இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் திமுக, அதிமுக, பாஜகன்னு இப்படி எல்லாருக்குமே சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார்? தாவேகா தான் எதிர்காலம். ஊழல்வாதிகள் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த தேர்தல் வந்து பல இடங்களில் மும்முனை போட்டி, 4 முனை போட்டிலாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. 2 முனை போட்டி தான். பல இடங்களில் தாவேகா திமுக போட்டி, ஒரு சில இடங்களில் தாவேகா அதிமுக போட்டி, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் தாவேகா கூட தான் போட்டி. ஆமா, தாவேகா கூட தான் போட்டி. வெகு சில இடங்கள்ல ஏடிஎம்கே போட்டி போடுறோம், பல இடங்கள்ல டிஎம்கே கூட போட்டி போடுறோம். ஓகே சார்,
நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.